அந்தோமுகம் இந்த மூவியோட பேர் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மூவி வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனால் இந்த மூவியோட ஸ்டோரியும் மூவியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இருக்குது. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோடைய அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டுகிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வராரு. அவருடைய ஃப்ரெண்டோடைய மகனும் இவரும் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து ரன் பண்ணுறாங்க, தேயிலை தோட்டம். இந்த தேயிலை தோட்டத்தில் இவர் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. மேனேஜராக ஒர்க் பண்ணாலும் தன்னுடைய நண்பனுக்கும் தன்னுடைய நண்பன் குடும்பம் தான் நம்மளை வளர்த்து விட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு உண்மையாகவே இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணம் ஆகுது. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. பட் அவன் ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட அதான் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் கேட்குறாரு, ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண ஐடியா தான் சொல்லின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு மொபைலில் ஒரு ஆப் இருக்குது சார், இந்த ஆப்பை உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒய்ஃப் மொபைலையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய க்யூட் ரியாக்ஷன் தான் கிடைக்கும். அதை ரெக்கார்ட் பண்ணியும் ஃபோட்டோ எடுத்தும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அவங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆவாங்க அப்படின்னு வந்து அந்த பையன் ஐடியா கொடுப்பான். இதை நம்பி நம்ம ஹீரோவும் அவருடைய ஒய்ஃப் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி தான் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் வந்து நிறைய ஷாக் உண்டாகுது. அது என்ன அப்படின்னா, தான் மனைவி வேற ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தேகமாகுது. நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சேன், இருந்தாலும் தான் மனைவி எதுக்கு இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறான். ஃபாலோ பண்ணி போனதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தனோட நேரில் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனாக கண் எடுத்து சுட்டு கொண்டுருதா. கொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் ஹீரோயின்ட்ட கேட்டோன்னே அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கா, அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாடியை இவன் வந்து டிஸ்போஸ் பண்ணுறான். டிஸ்போஸ் பண்ணும்போது அங்கே ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. அதை வந்து போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. இவனை யார் மாட்டி விட்டா, எதுக்காக ஹீரோயினி வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, இவனுக்கும் அந்த அந்த ஃபேக்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும், கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட் இருக்குது. அதுவும் பார்ட் 2 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். ஏன்னா பார்ட் 2 தான் கதையே இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்ட் 1 ஜெயிலுக்கு போயிடுவார். தன்னோட ஒய்ஃபும் தான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கா. அதுக்கப்புறம் தன்னோட நண்பனும் காரணமாக இருக்கான். தன்னை சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்த தன்னுடைய அப்பா ஃப்ரெண்டும் வந்து இந்த இவனை ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. எதுக்காக இவங்க எல்லாரும் இவனை ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறியாக இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஃபைனலாக நம்ம ஜெயிலுக்கு நம்ம ஹீரோ போயிருந்தாரு. போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து இவங்களெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்தாரா எடுக்கலையா அப்படிங்கிறதான் பார்ட் 2 கதை. ரொம்ப அருமையான ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை மறக்காமல் போய் பாருங்கள். அதுவும் முகம் தமிழில் இப்போ அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.